சங்கேப சுந்தரகாண்டம். ஸ்ரீமத் ராமாயணம் ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் புகழையும் வளர்ப்பது, சகோதர ஒற்றுமையை வளர்ப்பது, நல்ல புத்தியையும் மங்களத்தையும் அளிப்பது. நன்மையின் நிறைவை நாடும் நல்லோர்கள் இதை பக்தி சிரத்தையுடன் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும் என்று ஆதிகவி வால்மீகி ரிஷி கூறுகிறார். ராமாயணத்தை முழுவதும் படிக்க அவகாசம் இல்லாதவர்கள் சுந்தரகாண்டத்தை மட்டும் படிக்கலாம். அதுவும் இயலாதவர்கள் சுருக்கமான சங்கேய சுந்தரகாண்டத்தை நாள்தோறும் படிக்கலாம். இந்த பாராயணத்தால் தீராத நோய்கள் தீரும், நீண்ட ஆயுள் சித்திக்கும், பகை ஒழியும், குடும்ப சச்சரவுகள் நீங்கும், எடுத்த காரியங்கள் கைகூடும், தெய்வீக சக்தி ஏற்படும் என்று வாயு புராணத்தில் உமா சம்ஹிதை கூறுகிறது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் என்கிறார் கம்பர். தியான ஸ்லோகங்களை பார்க்கும்போது எங்கும் நிறைந்தவரும் எனினும் அன்பருக்கு தகுந்த வடிவம் ஏற்பவரும், வெண்மையான ஆடை உடுத்தவரும், நிலவு போன்ற ஒளி படைத்தவரும், 4 கைகள் உள்ளவரும், ஆனந்தம் பொங்கும் முக மண்டலத்தை உடையவரும் ஆகிய கணபதியை எல்லா இடையூறுகளையும் விலக்குவதற்காக தியானம் செய்ய வேண்டும். 4 கைகளுடன் கூடியவளும் ஸ்பட்டிக மணிகளான அக்ஷ மாலையை ஒரு கையில் கொண்டவளும், மற்ற கைகளில் வெள்ளை தாமரை, கிளி, புஸ்தகம் ஆகியவற்றை கொண்டவளும், குருகத்திப்பூ, சந்திரன், சங்கு, ஸ்பட்டிகம் இவற்றுக்கொப்பான காந்தியுடன் பிரகாசிக்கக்கூடிய அந்த வாக் தேவதை அருள் புரிவதாக எப்போதும் என் முகத்தில் வசிக்கட்டும். ராமராம என்னும் இனிய சொல்லை இனிமையாக கூவிக்கொண்டு கவிதையாகிற கிளையில் ஏறி அமர்ந்திருக்கும் வால்மீகி என்னும் குயிலை வணங்குகிறேன்.